சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கடவுளை நேரில் வந்து உன்னிடம் கேட்டாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்கிற மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும் என்று தங்களது சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு கடவுள் நேரில் வந்து கேட்கும்போது லௌகீக அபிவிருத்திக்காக எதையுமே கேட்காமல் பிறப்பற்ற நிலையில் உன் திருவடி வந்து சேர வரமருள வேண்டும் என்று கேட்பதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்கிற நிலைக்கும் இதற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? யாம் வேண்டுபவை என் அன்பும் அருளும் அரணுமேயாம், பொன்னும் பொருளும் போகமும் அல்ல அப்படிங்கிறது நக்கீரருடைய பரிபாடு. எனக்கு கடவுளே உன்னுடைய அன்பு அருள் அன்பு இதெல்லாம் கொடு, பொன் பொருள் போகம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு இது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. எனக்கு என்ன வேணுங்கிறது என்னை விட உனக்கு தான் தெரியும், எப்போ தரணும் எவ்வளோ தரணுங்கிறதெல்லாம் கூட உனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது இன்னொரு விதமான ப்ரேயர் அப்ரோச். இன்னொன்று எண்ணிய முடிதல் வேண்டும். நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், ஆனால் அதுக்கு நான் ராங்காக நினச்சி மாட்டிக்கூடாது வம்பில். இப்போ நல்லவே எண்ணல் வேண்டும். நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா நான் டென்ஷன் ஆகக்கூடாது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தவறுகளை செய்யக்கூடியவன் தான். அதனால் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனியே போல, சூரியனை கண்ட பனி போல நான் உன்னை நம்பி வந்திருக்கிறதுனால எல்லாம் கரைந்து போக வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிமுன் பனியை போல நன்னிய நென்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மன்னாயின். இப்படி எவ்வளோ ப்ரேயர்ஸு இருக்குது. அந்த ப்ரேயர்ஸ்லேயும் கடவுளுக்கு நாம் ஆஃபர் கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது கூட இருக்குது. இப்போது ஆதி சங்கராச்சாரியார் சிவபெருமானுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணுறதுக்காக போகிறார். ஸோ இப்படி தலையை பார்க்குறாரு. அப்படி தலையிலேருந்து அப்படியே ஃப்ளோயிங்காக கங்கை கொட்டிக்கிட்டே இருக்குது ஜொயின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் என்ன ஒரு சொம்பில் உனக்கு தண்ணி கொண்டாந்து அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ தலையிலேயே கங்கையை வச்சுன்னு இருக்க, அப்போ நான் அபிஷேகம் பண்ணுற ஐடியா ட்ராப் பண்ணிட்டேன். பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் எ பெரனியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் யுவர் ஹெட் இட் செல்ஃப். சரி, நான் ஏதாவது பூ இலைகள் எல்லாம் வச்சு உனக்கு அர்ச்சனை பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பூ எந்த ஒரு இலை நீ படைக்காதது, அதனால் அந்த ஐடியாவும் விட்டுட்டேன். நான் உன்னால் கொஞ்சம் டான்ஸ் ஆடலாமான்னு பார்க்குறேன். பார்த்தா ரம்பை திலோத்தமாக ஊர்வசியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னால் நான் என்ன டான்ஸ் ஆட முடியும்? அதனால் அந்த ஐடியாவும் ட்ராப் பண்ணிட்டேன். சரி, பாடலான்னு நினைக்கிறேன். நாரதர் தும்புரு எல்லோரும் பக்கத்தில் டொயின் வீணையெல்லாம் வச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாவும் விட்டுட்டேன். இப்படி நான் ஒவ்வொன்றா திங்க் பண்ண தெரியுது ஹவு ஸ்மால் ஐ ஆம் அண்ட் ஹவு பிக் யூ ஆர். The more you think to pray, you will know that you are very small and God has no one. He is omnipotent, omnipresent, omniscient. அதனால் I leave all these ideas of worshipping you அப்படின்னு முடிச்சுட்டு, yet I have one prayer. That is, give me the mind to understand your bigness better. நீ இன்னும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த அறிவை மாத்திரம் எனக்கு கொடுக்கணும். அப்போ கடவுளை புரிந்து கொள்கிற அறிவு இல்லையா, அதுக்கு வாலறிவுன்னு பேர். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாரறிவன் நற்றால் தொழார் எண்ணின். அதே மாதிரி நம்ம அருண் சார் இருந்தார் இல்லையா, பாப்பட்லாலேருந்து வந்தார். ஸோ அவர் ஒரு பாட்டு பாடுவார், பாயும் பாட்டு பாடு. ஏமி சேத்துராலிங்கா, நான் என்ன பண்ணுவேன் சிவபெருமானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏமி சேத்துரா லிங்கான்னா நான் என்ன பண்ணுவேன் சிவபெருமானே, என்ன பண்ணுவேன்? గంగ ఉదకము తెచ్చి నీకు లింగ పూజలు చేదమంటే, நான் கங்கை தண்ணியை கொண்டாந்து உன்னுடைய லிங்கத்து மேலே கொட்டி பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். బోయ్ 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 గంగనున్న చేప కప్ప
ఎంగిలంటూ నాది లింగా. கங்கையில் இருக்கிற தவக்கலை மீன் இதெல்லாம் அதை ஒன்றெல்லாம் போயிட்டு ஷீட்டெல்லாம் பண்ணி பொல்யூட் பண்ணி வச்சுருக்கு. அப்போ கங்கை ஜலத்தினால அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிற போது இந்த தவக்கலை மீனெல்லாம் அதை பொல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்த உடனே ஐ கம் அவுட் ஆஃப் தட் ஐடியா, உனக்கு அபிஷேகம் பண்ண வேணாம், பிகாஸ் தட்ஸ் ஆல் பொல்யூட்டட் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயாவுல பாடி தெச்சி ஒரு காராம் பசுவினுடைய பாலை கொண்டு வந்து நான் அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரிப்பித்தமு சேதமண்டே அர்ப்பணிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. అక్షయావుల లేగదూడా ఎంగిలంటూ నాది లింగా. அந்த காராம்பசுனுடைய பாலை அபிஷேகம் பண்ணி நினைக்கிறேன். பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி ஏற்கனவே எச்ச பண்ணி வச்சிருக்குது. அந்த பசுமாட்டினுடைய பாலை குடிக்கிறதுக்காக அது எச்ச பண்ணி வச்சுக்குது. அதனால் நான் எப்படி உனக்கு எச்ச பாலை கொண்டாந்து பூஜை பண்ண முடியும்? తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు வெள்ளை தும்ப பூவை கொண்டு உனக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెదా. ஒவ்வொரு கொம்புக்கும் தும்பிகள் இந்த மாதிரி பூச்சிங்கள்லாம் தாவி தாவி அதை எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணி வச்சிருக்கு. அதனால் தும்பப்பூ கூட பொல்யூட்டட் ஆல்ரெடி. ఎంగిలంటూ నాది లింగా మహానుభావా మా దేవ శంభో మా లింగమూర్తి ఏమి சேத்துராலிங்கா. மகாதேவா மகாலிங்கா, நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அர்த்தம். கிருஷ்ணருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ அவர் சிவபெருமான் கிட்ட தனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக சிவ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் அந்த பூவெல்லாம் தேடி போகிற போது கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஏற்கனவே பூஜை ஆயிடுச்சு சிவபெருமானுக்கு அப்படின்னு. அவர் அது எப்படி இவ்வளோ பூக்கள் இவ்வளோ இதெல்லாம் வந்து யார் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணியிருக்க முடியும்னு. அப்போ கூட ஒரு ஆள் சொன்னாராம், நீ வந்து பறித்து பூஜை பண்ணணுன்னு நினைக்கிற. இந்த பீமன் இருக்கான் இல்லையா, அவன் நடந்து போகிற போது இந்த பூவெல்லாம் சிவனுக்குண்டுவான், இந்த தண்ணியெல்லாம் அபிஷேகண்டுவான். அப்படி மானசீகமாக சொல்லினே போயிடுவான். அவன் மானசீகமாக சொன்னோன்னே எல்லாம் சிவபெருமானுக்கு போய் சேர்ந்துடுது. அதனால் இந்த இடத்துல எந்த பூவும் நீ கடவுளுக்கு படைக்கத்தக்கது அல்ல அப்படின்றது இன்னொரு வியாக்கியானத்தை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே நம்முடைய புராணங்களில் நாம் தெரிந்து கொள்கிற பல விஷயங்கள். இதெல்லாம் விட்டுத்தள்ளு. திண்ணன் ஒருத்தர் இருந்தான். அந்த திண்ணன் என்ன பண்ணுறான், வேட்டையாடுவதற்காக, அதுவும் காட்டு பண்ணியை வேட்டையாடுறதுக்காக வில்லம்போடு போயினே இருக்கான். போனால் காட்டு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஐயோ பாவம், இந்த சிவலிங்கம் இங்கே தனியாக உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பன்றி வேட்டையாட போனவன் என்ன பண்ணுறான், தன் வாயில் தண்ணியை கொண்டு போய் அந்த சிவன் மேலே இதுதான் உனக்கு அபிஷேகம்ன்றான். இலத்தலைகள்லாம் போட்டு இதுதான் உனக்கு அர்ச்சனைன்றான். தான் வேட்டையாடி வந்த அந்த இறைச்சி இல்லையா, அதை சாமிக்கிட்ட வச்சுட்டு இதெல்லாம் உனக்கு சாப்பாடுன்றான். இதெல்லாம் அங்கே பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் மறுநாள் காத்தால் பார்க்குறார். நான் எவ்வளோ சுத்தமான பூஜை பண்ணிட்டு போனேன், யாரோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானே, சிவனே அவன் கண்ணை எல்லாம் நோண்டிடு, காதில் குளுமி எடுத்துரு, மூக்கில் சளி பிடிச்சிடு சாபம் விடுறாரு. சிவன் சொல்கிறார், நீ அந்த தூண் மறையில் ஒளிஞ்சி நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்றார், ஒருத்தன் வருவான் இப்போ, அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அது உனக்கு புரிய வைக்கிறேன் பாருன்னு. இவர் ஒளிஞ்சிக்கிறார் ஐயரு. அவன் வரான். சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணில் அப்படி ரத்தம் வலிகிற மாதிரி பண்ணுறாரு. இவன் இலத்தெல்லாம் பிடிச்சி பார்க்குறான், ஒன்றும் அடையலை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான், தன் கண்ணு இல்லை அதை நோண்டி அப்படி வைக்கிறான். ஸோ அந்த ரத்தம் நின்று போகுது. சிவன் என்ன பண்ணுறாரு, இந்த கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பண்ணும். இவனுக்கு ஒரு கண் ஏற்கனவே இல்லை, இந்த கண்ணுக்கு போகிறான். அப்போ எப்படி அடையாளம் தெரியும்? அதனால் செருப்பு காலை அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டான், எந்த இடத்துல கண்ணை வைக்கணுன்றதுக்காக. அதை எடுக்க போகிற போது அவன் பேர் திண்ணன். சிவபெருமான் சொல்கிறான், நில் கண் அப்ப, நில்லுப்பா கண்ணை அப்பாத அப்படின்னு. அப்போ திண்ணனாக இருந்தவன் கண்ணப்பனானது இப்படி தான்.
சிவாச்சாரியார் மிரண்டு போகிறார், இந்த மாதிரி ஒரு பக்தன் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பின்னாளில் வந்தவர்களெல்லாம் கண்ணப்பனை பாடுறாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்பனை போல நாளைக்கு கபாலீஸ்வரர் கோயில் சிவன் கண்ணில் ரத்தம் வந்தால் நான் கண்ணை பிடிங்கி வைப்பேனான்னு எனக்கு தெரியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் நான் கண்ணை அப்பா வல்லேன் அல்லேன். அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். பின்னால் அவர் பரஞ்சோதின்னு கூப்பிட்டாங்க. சிவபெருமான் அவர்கிட்ட வந்து, உன் பிள்ளையை வெட்டி எனக்கு பிரியாணி பண்ணி போடு, பிள்ளைக்கறின்னு பேர் அதுக்கு. அந்த காலத்தில் கபாலிக மார்க்கத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஒரு கேள்வி கேட்கவே இல்லை, பிள்ளையை வெட்டி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாமி திருப்பியும் பிள்ளையை வர வச்சார், அது வேறு. அதை வச்சு சொல்கிறாரு, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன். கத்தியில் மகனை வெட்டி பண்ணுற அளவுக்கு எனக்கு பக்தியெல்லாம் கிடையாது. திருநீலகண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்போ பாரு சாமி மேலே தான் ஞாபகம். அவர் குயவர், பாட்டர். ஸோ ஒய்ஃப் எங்கேயோ வெளியே போயிருக்கா, குழந்தை விளையாடிட்டுருக்கு. இவர் அந்த களிமண்ணை மெரிச்சினே இருக்கார். அந்த குழந்தை களிமண்குள்ளே வந்துடுது, அதையும் சேர்த்து மெரிச்சு குழந்தை செத்து போகுது. ஒய்ஃப் வந்து குழந்தை எங்கே அப்படின்னு பார்த்தா களிமண்ணில் சாவாக கிடக்குது. இவர் சாரின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. தீண்டினால் திருநீலகண்டமே, தொடாதர நாயே, என் பிள்ளையை கொண்டு போட்டு உனக்கு வந்து எனக்கு சாரி வேறு சொல்கிறியான்ற மாதிரி. தீண்டினால் திருநீலகண்டம். ஒய்ஃபை தொடவே இல்லை. மாமனார்காரன் பார்த்தான். அந்த காலத்தில் 2 கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவ தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த காலத்தில் உண்டு, பண்ணி வைக்கிறாங்க. என் பெரிய பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் நீங்கள் பார்த்துக்கணுன்றான். இவர் பெரிய பொண்ணை தான் தொடர்றது இல்லையே, அதனால் அவளையும் தொடர்றதே கிடையாது. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு வயது போய் கிழவனாக வர்றாரு. ஐயோ ஐயோ நான் தண்ணியில் மூழ்கி போகிறேன், என்னை யாராவது தூக்கி விடுங்களேன்னு. இவர் வர்றார். நீ மாத்திரம் வந்தால் பத்தாது, உன் 2 பொண்டாட்டிங்களையும் சேர்த்து என்னை தூக்க சொல்லு, இல்லைன்னா நான் வெளியே வர முடியாது அப்படின்னாரு. ஐயோ நான் தொடமாட்டேன்னுன்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. சரின்ட்டு அந்த 2 கையை இவங்க 2 பெண்கள் பிடிச்சிக்கிறாங்க. இவர் இடுப்பை தொட்டு தூக்குறாரு. தண்ணியிலேருந்து வெளியே வர்றபோது எந்த ஏஜில் இவங்க இளமையை இழந்தாங்களோ அதே ஏஜில் அவங்க 3 பேரையும் திருப்பியும் எழுப்புறாரு. இது என்ன, தீண்டினால் திருநீலகண்டம் கதை. இப்படியெல்லாம் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை சோதிப்பதற்காக எல்லாம் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கடவுளை அடைவதற்காக. நீ ஒரு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. அந்த மாதிரி நீயே கடவுள் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டம். கடவுளை அடைவது தான் உலகத்திலே பெரிய கஷ்டம். அப்போது நான் காடு மூடு மகிழ்ந்திருக்கிறீ அங்கே இங்கே கைலாசம் எல்லாம் அலைஞ்சின்னு இருப்பேன் நான் கடவுளுக்காக. அப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். 1968 அவர் மேலே உட்காந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். அவருக்கு என்னுடைய ஹோல் லைஃப் தெரியும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ இவ்வளோ கோயில் கும்பிட்டு உனக்கு என்ன லாபம், கடவுள் உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாரு, ஆனால் இன்னிலேருந்து நான் சொல்கிறேன் நீ சாமியை கும்பிடாத, கோயில்கெல்லாம் போகாத அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல. மெட்ராஸ் வந்துட்டு அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். திருநீலகண்டர் மாதிரியும் என்னால் நடக்க முடியாது. இவ்வளோ பெரிய பக்தர்களெல்லாம் பார்த்தா அந்த சிவபெருமான், நீ என்னடா ஒரு கந்தசஷ்டி கவசம் ஊதுவத்தி கற்பூரம், நீ என்னை கும்பிட்டா என்ன கும்பிட்டா கட்டி என்னன்னு என்னை விட்டா நான் எங்கே போவேன். என்னுடைய ஒரே இலக்கு கடவுளை அடையிறது தான். அப்போது இந்த உலகத்துக்காக நான் கடவுளை விட முடியாது, சாரி ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஃபாலோ யுவர் அட்வைஸ்ன்னு எழுதினேன். அவருக்கு எழுதினேன். சாமி எனக்கு பதில் லெட்ரு போட்டார். உன் பக்தியின் ஆழத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன், நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னு எழுதினார். நடந்த மாதிரி சொல்கிறேன். அந்த லெட்ரு கூட இருக்கும், நம்ம ஃபைலெல்லாம் இருக்கும், ஆஃபீஸில் தேடி பார்த்தா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தனுக்கும் வாழ்க்கையில் நீ கடவுளை அடையிறதுக்கு முன்னால் யூ ஹாவ் டு குவாலிஃபை. இந்த உலகத்தில் 500 கோடி ஜனங்க இருக்காங்க. 500 கோடி ஜனங்களில் கடவுள் வந்து 500 கோடிக்குமா கிடச்சிருவார். யார் முயற்சி செய்கிறான்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுன்றது 120 கோடியில் ஒருத்தனுக்கு தானே ஆகுது. ஒரு ஜனாதிபதி ஆகணும்னா 120 கோடியில் ஒருத்தன் தானே ஆக முடியுது இல்லையா. இந்த மாதிரி கடவுளை அடையிறது கூட எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் காட் வில் டெஸ்ட் யூ.
ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் அது இதெல்லாம் ஏதுனதான்னு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டே கிடைக்குது. அந்த மாதிரி anything requires your hard work, your perseverance, your steadfastness, your commitment. அதுக்கப்புறம் தான் அது உனக்கு கிடைக்கும். ஸோ நீ ஒரு மிலிட்ரியில் சேர்ற, ஏற்ற ஒன்று உனக்கு மிலிட்ரி ட்ரெஸ்லாம் கொடுத்து நீ தான் லெஃப்டினன்ட் கர்னல்னு சொல்லிவிடுவாங்களா? நீ 35 kg வெயிட்டை முதுகில் தூக்கின்னு மலை மேலே ஏறணும், எல்லாம் இருக்குது. அதுக்கு 1000 டெஸ்ட் எல்லாங்குது. அதெல்லாம் நீ ஆனப்புறம் உன்னை கொண்டு போய் டேராடூன்லேயோ குன்னூர்லேயோ வச்சு ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு கார்பரல் லெஃப்டினன்ட்டு ஏதோ ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ மிலிட்ரி மெஸ்ஸில் தண்ணி கூட கொடுப்பாங்க அடிக்கிறதுக்கு, பிராண்டி எல்லாம் மெடிக்கல் பிராண்டி கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, ரேஷன்லாம் கொடுப்பாங்க, இயர்லி ஒன்ஸ் ஹாலிடேலாம் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கு. பட் டு ரீச் தேர் யூ ஹேவ் டு ஸ்லாக். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு கடவுளை பற்றி உங்ககிட்டலாம் வந்து பேசின்னு இருக்கேன். இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? நீயே சொல்லு. நான் ஒரு குறைஞ்சது 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், 5 years மினிமம். எங்கேயோ கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்தில் மகேந்திரகிரியில் போய் தன்னந்தனியாக உட்காந்துன்னு இருப்போம். பாறை மேலே சர்ட்டு இல்லை, ஷேவ் இல்லை, செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பக்கத்துலேயே கரடி போகும், செஸ்ட் மேலே பாம்பு வந்து உட்காரும், பயமே கிடையாது. அப்படிலாம் பாடுபட்டுருக்கோம். கைலாச யாத்திரை பண்ணியிருக்கோம். எங்கே நான் போகல, எல்லா இடம் திருவண்ணாமலையில் கோயில் வாசலில் பிச்சைக்காரன் கூடலாம் படுத்துன்னு இருக்கிறேன் நான். இட்ஸ் நாட் தட் ஐ வாஸ் அ பெகர். ஐ வாஸ் வெரி ரிச். ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் பங்களோஸ் இன் அண்ணா நகர். I was married. I had a son, daughter. I had 3 buses and 6 vans with gunmen for bank operations. Then 3 car Bank of Madurai. I was the staff transport ku 3 bus. Modern bread ku Coca-Cola ku 4 lorry. Paris corner இருந்து மணலி அந்த ஏரியா வரைக்கும் மைசூர் சாண்டில், சோப், ஜாஃப்ரம், மெனஸ், கிளாஸ்கோ, டிடர்ஜென்ட்ஸ் இந்தியாக்கெல்லாம் ஸ்டாக்கிஸ்ட்டு, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்கிஸ்ட்னுவாங்க. அண்ணா நகர் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் பிரசிடென்ட்டு, அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் பிரசிடென்ட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷூட்டிங் எடுப்பாங்க எங்கள் வீட்டில். டெய்லி 5000 ரூபாய் எனக்கு வாடகை வரும். ஐ வாஸ் வெரி வெல் ஆஃப். நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டி அப்புறம் என் மைண்டு மாறிடுச்சு. எல்லாத்தையும் விட்டு போயிட்டு நான் எங்கள் காடு எங்கள் கடவுளை தேடி ஒரு 5 years அலைஞ்சேன். இவ்வளோ ப்ராஸ்பரஸாக நீ இருக்கிற போது நீ எல்லாத்தையும் விடுவியா? இல்லாதவங்க விட்டு போனால் கூட பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். எல்லாம் இருக்கிறவன் வெல் செட்டில்டு இன் லைஃப், இதெல்லாம் வேணான்னு கடவுளை தேடி போவானா? அதுவும் திரும்பி வர்ற ஐடியா எல்லாமே போவானா? நீ சொல்லி பார்க்கலாம். அப்படி போனால் தான் கடவுள் கிடைக்கும். இட்ஸ் நாட் எ ஜோக் டு கெட் காட். அதுவும் இந்த மாதிரி கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வழிமுறைகள் வேறு. ஐ எம் ப்ராஸ்பரஸ். ஐ ஹாவ் பெனன்ஸ். நிறைய தவம் பண்ணியிருக்கேன். நான் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ எனக்கு எதுக்கு உன் தயவு? நான் ₹1 பேங்க்கில் கூட கடன் வாங்கினதே இல்லை. இதுதான் பவர்ன்றது. அதுக்கு பேர் பகம். பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குவாலிட்டி. அது யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் பகவான். அதனால் ஐ எம் அட்லீஸ்ட் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி இல்லையா? நீ வந்து என்கிட்ட என்னன்னா நான் என்னான்னு, ஏன்னா ஐ எம் வெரி க்ளீன். இதே நீ ஃப்ராட் பண்ணுற ஆளாக இருந்தாக்கா பயப்படுவேன். பக்கும் பக்கும் மாடப்புறா, என்னாச்சோ எதை கண்டுபிடிச்சிட்டானோன்ற மாதிரி உனக்கு பயம் இருக்கும். ஸோ ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் ஆல் திஸ் பாம், ஷோ, மணி, பவர், பிகாஸ் ஐ நோ காட் ஸோ வெல். ஐ நோ காட் ஸோ வெல். ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பொட்டி வச்சுருந்தார். அதில் 2 ஓட்டை போட்டிருந்தார், ஒரு பெரிய ஓட்டை, ஒரு சின்ன ஓட்டை. அவர் ஃப்ரெண்டு கேட்டான் என்னான்ட்டு. நான் 2 பூனை வச்சுக்கிறேன், சின்ன பூனை வெளியே வர்றதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை வெளியே வர்றதுக்கு பெரிய ஓட்டைன்னாரான். அவன் தலையில் வச்சுக்கினான், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாயா? பெரிய ஓட்டையிலே சின்ன பூனையும் வரும், பெரிய பூனையும் வரும், அதுக்கு எதுக்கு 2 ஓட்டைனா? அந்த மாதிரி நீ பெரிய ஓட்டையில் கடவுள், அதை பிடி முதல்ல. அதுக்குள்ளேயும் நீ கேட்குற காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸு, ஸ்கூட்ரு எல்லாம் வந்துடும். எதுக்கு இதுக்கு ஒரு ஓட்டை அதுக்கு ஒரு ஓட்டை போட்டு தனியாக மாஞ்சி கஷ்டப்பட்டு உட்காந்து இருக்கேன். If you really know God, whatever you pray, God will give. ஒரு தாட் அவே. God is just a thought away. மனதானே, மனதில் நின்ற கருத்தானே, மனத்தகத்தான் வாய்மையலான். இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சால் அவங்களுக்கு நிஜமான ஆன்மீகவாதி எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு தெரியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பாடும் ஔவையார் அடுத்த அடிகளில் பேடு நீங்கி பிறந்த காலையும்
ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று பாடுகிறார். அப்படியானால் கூன் குருடு செவிடு போன்ற குறைபாடுகளுடன் பிறக்கும் ஒரு மனிதன் ஞானத்தை தேடி அடைவது ஒரு சாத்தியமில்லாத விஷயமா? கூன் குருடா பிறக்கிறதே என்னுடைய கர்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானமே. ஞானம் என்பது பட்டறிவு, எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விளக்கு இருக்குது, அதில் கை வச்சா சுடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒருத்தன் கண் இல்லை, முடவனாக இருக்கான், கை இல்லை, ஊமையாக இருக்கான்னா அவனுக்கு கர்மா இருக்குது. அந்த கர்மா நான் செய்த தவறுகளால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஸோ டோன்ட் திங்க் born with a silver spoon and floating prosperously is ஞானம். அப்படி இல்லை. பட்டு அறிவது எதுக்காக அப்படின்னு தெரியணும். காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஊமை குழந்தை பேச மாட்டாங்கிறது அப்படின்னுவார். அவங்க போன புறம் சொல்லுவார், எவ்வளோ நல்லது தெரியுமோ ஊமையாக இருந்தா, ஒரு இந்த வாயினால் வர்ற கர்மாலாம் இல்லை இந்த ஜென்மத்தில் இந்த குழந்தைக்கு அப்படின்னு வரான். இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்தில் கர்மா கிடையாது அப்படின்னு வரான். அந்த மாதிரி இந்த பார்ப்பா நகத்திலே பார்ப்பஸ் 5 உண்டுன்றார். மெய் வாய் கண்மூக்கு செவின்னு 5 எலமெண்ட்ஸ் வி ஹேவ். இந்த கண்ணை வச்சு தான் நம்ம கெட்டு போகிறோம், காதை வச்சு தான், வாயை வச்சு தான், உடம்பை வச்சு தான் கீழே போகிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு தெரியலனாக்கா 1/5 ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். காது கேட்கலன்னா 2/5 ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இதெல்லாம் தான் நம்ம கெட்டதுக்கான காரணங்களாக இருக்குது. அதனால் வாட் எவர் காட் ஹேஸ் டன் இஸ் குட் ஃபார் யூ. You may not realize that at a given period or time of your life, but that is good for you. அதனால் don't try to judge God with your limited தவக்கல புத்தி. Whatever God does is for your good. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. இப்போ கடவுள் யார்? பெரிய ராஜா. கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தர்ராஜா, நடராஜா, எல்லா ராஜாவும் அவர் தான். அவர் கையை வச்சா எப்படி ராங்கா போயிருக்கோம்? அதனால் never try to judge God, because whatever he does, there is good in it. ஒரு ஆள் காட்டில் போயிருந்தான். யாரோ அவனுடைய விரலை வெட்டிட்டாங்க. அடுத்தது நரபலி கொடுக்குறவங்க வந்தாங்க. இவனை நரபலி கொடுக்க தூக்கின்னு போகிறாங்க. பார்த்தா ஒரு கட்டை விரல் இல்லை, சுண்டு விரல். இவனை பலி கொடுக்க முடியாதுன்னு விட்டுறாங்க. அப்போ சுண்டு விரல் கட்டாகிறது நல்லதா இல்லை முன்னையே பலி கொடுக்கறது நல்லதா? ஸோ இஃப் காட் டஸ் சம்திங், he does it with a reason and rhyme, and you accept. You may not know why God does it, but accept it. வானரன் என்ற சொல்லை வால் கூட்டல் நரன் என்றும், அதனால் வானரப்படை என்பது வால் முளைத்திருக்கும் மனிதர்கள் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் என்று இராமாயணத்தை பற்றிய ஒரு கட்டுரை கூறுகிறது. மேலும் டார்வினின் எவல்யூஷன் தியரியின் அடிப்படையில் குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்பதற்கு இராமாயணத்தில் ஸ்ரீராமன் வானரப்படையை தேர்ந்தெடுத்தது ஒரு ப்ரூஃப் என்ற வாதமும் அந்த கட்டுரையாளரால் வைக்கப்படுகிறது. இந்த கருத்து தங்களுக்கு ஏற்புடையதுதானா? தங்களது மேலான கருத்துக்கள். ராவணன் கடுமையான தவம் இருந்தான் சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டபோது, எனக்கு தேவர்களால் இவங்களால் அவங்களாலன்னு எக்ஸம்ஷன் வச்சு எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கியிருந்தான். அப்போது வேறு வழியே இல்லாததுனால 33 கோடி தேவர்களும் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் அணில்களாகவும் பிறந்தார்கள். ஏன்னா ஈட பூன், எனக்கு அவங்களால வரக்கூடாது. அப்போ மனுஷனால் வரலாம் இல்லையா? அதனால் ராமரை மனுஷனாக படைச்சாங்க. மானுடம் வென்றதம்மா அப்படின்னு கம்பர் எழுதுவார். அதனால் அவன் கேட்ட வரம். நிறைய ராட்சசர்கள் கடவுள்கிட்ட மாயா வரம் கேட்குறாங்க. மாயான்னா நான் சாகக்கூடாது, மாயாத வரம் கேட்குறாங்க. ஆனால் கடவுள் அதுலேயும் ஒரு கேட்ச் வச்சுட்டு அதை மாயும் வரமாக மாற்றிடுறார். தெர் இஸ் எ கேட்ச். ஸோ ஈ ஆஸ் ஃபார் எ பூன். அதனால் தேவர்கள்லாம் இந்த மாதிரி உலகத்தில் பிறக்க வந்தது. ஸோ யூ டோன்ட் கம்பேர் ஆல் திஸ் வித் திஸ் எவல்யூஷன் தியரிஸ். ஆதிசங்கரர், பட்டினத்தடிகள் போன்ற மகான்கள் அவர்கள் தாயாருக்கு ஈமக்கடன்கள் செய்தார்கள் என்று அவர்களது வரலாறு கூறுகிறது. ஆனால் இராமாயணத்தில் ஸ்ரீராமர் தனது தந்தையான தசரதனுக்கு ஈமக்கடன் செய்தது மட்டுமன்றி ஜட்டாயு என்ற பறவைக்கும் ஈமக்கடன் செய்தாரே, அதன் காரணம் என்ன? ஜட்டாயுவின் தெய்வீக அவதாரத்தன்மையால் அவ்வாறு செய்தாரா அல்லது
மனித வாழ்வில் ஒன்றி பிணைந்திருக்கும் நமக்கு பிரியமான விலங்கினங்களுக்கும் ஈமக்கடன் செய்ய வேண்டும் என்று மனித இனத்திற்கு சொல்வதற்காக அவ்வாறு செய்தார். அருள் எனும் அன்பு ஈன் குழவி அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ராமாயணத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு இம்பைப் தீஸ் லெசன்ஸ். தசரதன் இருக்கான், அவனுக்கு 3 பொண்டாட்டி, கைகேயி, கௌசல்யா, சுபத்ரா. நான் பேர் என்னையா சுமித்ரா. அதில் ராமர் ஒரு அம்மாவுக்கு பிறந்தார். லக்ஷ்மண பரத சத்ருக்கனர்கள், இது பரத சத்ருக்கன் வேறு, லக்ஷ்மணன் வேறு, இப்படி பிறந்தாங்க. அப்போது வேறு வேறு தாய்க்கு பிறந்தவங்க ஒத்துமையாக இருக்க முடியும் அப்படின்னு ராமர் முதல்ல ப்ரூவ் பண்ண நினைக்கிறார். அதுக்காக ராமாயணத்தில் எப்போ பாரு ராமர் கூட லக்ஷ்மணன் இருப்பான். அவன் பொண்டாட்டியெல்லாம் அயோத்தியில் விட்டுட்டு அவன் ராமர் சீதக்கூடிய காட்டுக்கெல்லாம் போனான். அப்போது வேறு வேறு தாய்க்கு பிறந்தவர்கள் ஒத்துமையாக இருக்க முடியும்ன்ட்டு அவன் பரதன் வந்து ராமருடைய செருப்பு கொண்டு போய் வச்சுக்கிறான். அவன் கூட சத்ருக்கன் எப்போ வரையும் இருக்கிறான். அப்போது 4 விதமான பக்திகளை ராமாயணம் போதிக்கிறது, தர்மங்களை. இப்போ ராமர் இருக்கார் இல்லையா, அவர் ஹியூமன் லெவலில் எப்படி தர்மத்தை காப்பாற்றினாருங்கிறது, அதுக்கு பேர் மானுஷ தர்மம். அப்படி இருக்கிற ராமருக்கு ஒரு பாம்பு கொடை பிடிக்கிற மாதிரி கூடயே இருந்தான் இல்லையா, அவன் தான் ஆதிசேஷனுடைய அம்சத்தில் வந்த லக்ஷ்மணன். ஆனால் அதுக்கு என்ன பேர்? சேஷ தர்மம். அதுக்கடுத்து எனக்கு ராமனும் ராஜ்யமும் எல்லாம் முக்கியம் இல்லை, ராமனுடைய செருப்பு வச்சு நான் அயோத்தியை ஆட்சி செய்வேன்னு சொன்னான் இல்லையா, அது விசேஷ தர்மம். அதான் பரதன் பண்ணது. எனக்கு ராமனும் இல்லை லக்ஷ்மணனும் இல்லை, அயோத்தியில் ராமனுக்காக கைங்கரியம் செய்கிற பரதனுக்கு நான் தொண்டு செய்வேன்னு சொன்னான் இல்லையா சத்ருகன், அதுக்கு பேர் விசேஷதர தர்மம். மானுஷ தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம். ஸோ 4 தர்மம் 4 பிரதர்ஸ் மூலமாக புரிய வைக்கிறோம். அதுக்கடுத்து ராமர் வராரு. கங்கையில் அவருக்கு ஒருத்தன் போட்டு கலக்கணும், குகன்னு பேர் அவனுக்கு. அந்த குகன் நீ போ நாளைக்கு காலையில் போட்டு எடுத்துன்னு வந்துரு, நாங்கள் கங்கையை கலக்கணும்னு ராமர் சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், உன்னை இந்த பரதேசி கோலத்தில் பார்த்து இந்த கண்ணை நான் குத்தி பிடுங்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாகுது, கண்ணை ஈர்களேன்னு நான் என் கண்ணை பிடுங்கலையே எனக்கு வருத்தமாகுது அப்படின்னு லக்ஷ்மணன் ஒரு பக்கம், குகன் ஒரு பக்கம், சீதையும் ராமரும் படுத்துனுக்கிற இடத்துல லெஃப்ட் ரைட் போட்டு நைட்டெல்லாம் தூக்கம் முழிச்சு காவல் காத்துக்குன்னு இருக்காங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். தூரத்தில் பரதன் செருப்பு வாங்கின்னு போகிறதுக்காக வர்றான்னு தெரியாமல் லக்ஷ்மணனும் குகனும் அப்படியே கோவத்தின் எரிமலையாக வச்சிடறாங்க. காட்டுக்கு போனாலையும் உங்களை விடாமல் வந்துக்கிறான் பாரு அப்படின்னு. ராமர் சொல்லாரு, இது விதியின் பிழை லக்ஷ்மணா, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை, விதி செய்கிற சதிப்பா, நீ ஏன் கோச்சிக்கிற அப்படின்னு. நதியின் பிழை என்று நறும்புலலின்மை, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னைங்கிறாரு. இவன் சொல்கிறான், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி அண்ணா அப்படிங்கிறான். நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, என் பவரை நீங்கள் பாருங்க அப்படின்னு லக்ஷ்மணன் போயிட்டு விடுறான். கொஞ்சம் சீன் மாறிப்போகுது. மாரிச்சன் வந்து இந்த மான் வடிவத்தில் வந்து சீதையினுடைய வேண்டுகோளுக்காக ராமர் அதை துரத்தின்னு போகிறாரு. மாரிசன் சாகிற போது லக்ஷ்மணா அப்படிங்கிறான். சீதகிறா இல்லையா, இவன் சும்மா இல்லை, உங்கள் அண்ணனை காப்பாற்றுன்னு. இவன் சொல்கிறான், இது ஏதோ ராட்சச மாய அண்ணி அப்படின்னு. அவள் சொல்கிறா, உங்கள் அண்ணன் மண்டையை போட்டாக்கா நீ என்னை வச்சு குடும்பம் நடத்தலாம் தானே போக மாட்டேன்றன்னு ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லிட்டா. இவள் சொன்ன சொல் சுட்டது, தீனால் சுடாத புண். அதனால தான் நெருப்பில் போனா சீதை. அவள் நெருப்பில் போனதுக்கு இந்த வார்த்தை தான் காரணம். ஏன்னா லக்ஷ்மணன் அவள் காலை தவிர வேறு பாட்டுறது படி பார்த்ததே இல்லை, அவளை தாயினும் மேலாக நினைத்தான். இந்த வார்த்தையை சொன்னதுனால அவள் நெருப்பில் போகிற மாதிரி ஆச்சு, தீயினால் சுட்ட புண்ணு ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை. அப்போ சொல்கிறான் அவன், விதி நின்றது, பிடித்து உந்த நின்றது, விதி என் கழுத்து பிடிச்சி தள்ளுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு லக்ஷ்மண் ரேகையை போட்டு அவன் போகிறான். யார்? ஃபியூ சீனுக்கு முன்னால் விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டின்னு சொன்னவன் தான் இப்போ விதி நின்றதுங்கிறான். இது லக்ஷ்மணனுடைய. இந்த குகன் தூரத்தில் அவன் படம் வர்றதை பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது கோபமாக சொல்கிறான், இந்த மாதிரி நீ காட்டில் எல்லாத்தையும் விட்டு வந்திருந்தா கூட அவன் வந்து பார்த்தியா உன்னை கொலை பண்ணலான்னு வர்றான்,
நான் வந்து உன்னை காப்பாற்றலைன்னு சொன்னால் நான் இந்த வேடன் என்ன பண்ணியிருந்தான் இந்த உலகத்தில் வர்றவங்கெல்லாம் பின்னால் என்னை திட்டமாட்டாங்களா அப்படின்னெல்லாம் இவன் வந்து பயங்கர டைலாகெல்லாம் விடுவான். ராமாயணத்திலே ஒரு அழகான காட்சியில் அது ஒன்று. இவன் அந்த எப்படி ஒரு உணர்ச்சி கொப்புளிக்க அந்த சீன்லாம் சவால் விடுறான்றது. ஆட நெடும்படை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லர் சொல்லென்றோ, ஏழமை வேடன் இறந்திலென்றனை ஏசாரோ, ஆடு கொடிப்படி சாடி கொடுத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பார்னி மிப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாலும் காடும் கொடுக்கலர் ஆகி எடுத்தது காணீரோ, அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரை செய்திய மன்னரும் வந்தாரே, உஞ்சிவர் போய்விடின் செஞ்சன வெண்பன தீயும் வெகுண்டன சொல்லாவோ. இப்படி வரிசையாக சொல்லினே போவான். எவ்வளோ அழகான வார்த்தைகள். நான் வந்து உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவான் குகன். பின்னால் அவனுக்கு தெரியுது பரதன் இவங்க எல்லாரோட உத்தமன். அவன் வந்து செருப்பு வாங்கின்னு போய் அரசாட்சி பண்ண போகிறான். ராமருடைய சீட்டில் உட்கார போகிறதில்ல. சொந்த தாய் கைகேயே வந்து நீ சண்டாளி, இந்த மாதிரி பண்ணது நீ தப்புன்னு சொல்லி திட்டினான் அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது. இதெல்லாம் காட்சிகள். அப்போது ராமர் என்ன பண்ணுறாரு, குகனை பார்த்துட்டு, நாங்கள் 4 பேர்ப்பா, இன்னிலேருந்து நீ தான் எனக்கு ஒரு பிரதர், 4வரோடு 5வரானோம். நாங்கள் ராமலட்சுமண பரதத்திற்கு 4, இன்னிலேருந்து நீ கூட எனக்கு பிரதர். என் நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. எனக்கு அயோத்தியில் பிற்காலத்தில் கிடைக்கும்ல, அதில் உனக்கு ஒரு ஷேர் இருக்குது. சீதையை காட்டுறாரு. இந்நன்னுதலின் கீழ், இந்த அழகான நெற்றி உடைய சீதை உனக்கு அண்ணி. இப்படி கை கட்டின. நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன், சொல்லுப்பா நான் உனக்கு இன்னிலேருந்து என்ன வேலை செய்யணும் சொல்லுப்பாங்கிறார் இது ராமர். அப்போது 4வரோடு 5வரானும் இந்த கதை. அதுக்கடுத்து ஜடாயு சீதையை காப்பாற்றுறதுக்காக ராவணனுடைய கத்தியில் அடிபட்டு குற்றீரும் கொலையுரமாக இருக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ண முடியும், நீ தசரதனை மாதிரி எனக்கு அப்பாப்பா, அதனால் நான் உனக்கு திவசம் பண்ணுறேன், காரியம் பண்ணுறேன்னு அவனுக்கு இமக்கிரியைகள் எல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் கூட இன்றைக்கி இதுக்கு போனீங்கன்னாக்கா வைத்தீஸ்வரன் கோயில், அங்கே வந்து அவர் ஜடாயு தீர்த்தம் எல்லாம் இருக்குதாங்க, அவர் பண்ணாருன்றதுக்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது விட்டுதல். அதுக்கடுத்து யார் வராங்க, விபீஷணன் வரான். அங்கேருந்து ராவணங்கிட்ட சண்டை போட்டு நீ பண்ணுறது அதர்மம்னு சொல்லி வர்றான். இவர் அவனை உட்கார வச்சு அவனுக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி, எனக்கு உன் நாடெல்லாம் வேணாப்பா, அதை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இப்பயே உனக்கு இலங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தன்னுடைய பிரதரை சேர்த்துக்கிறாரு. ஆனால் 5 6வது பிரதரை சேர்த்துக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்ணிக்கினே போகிறாரு. எனக்கு நீ பிரதர்ன்னு சொல்லி வரிசையாக வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணுறாரு. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. லாஸ்ட்டில் எல்லா ஆயுதங்களையும் எழுந்து விட்டு வெறுங்கையோடு நிராயுத பாணியாக நிற்கிறான் ராவணன். அவனுடைய மனைவியை, ராமனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போனவன், ராமருடைய கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தவன், போர்க்களத்தில் எத்தனையோ தொல்லைகளை கொடுத்தவன், அவன் எந்த ஆயுதமும் இல்லை. நீ என்ன பண்ணுவ, எந்த அவன் தோளில் துண்டு போட்டு நாங்கன்னு குத்திருப்பேன். ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, ஐ ஹேட் த சின் பட் ஆர் நாட் த சின்னர். நீ செய்த தவறுகளை நான் வெறுக்கிறேன், நீ ஒன்று நான் பாவியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்று போய் நாளை வா, நீ போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படிங்கிறார். அங்கே தான் ஒரு தசரத ராமன் எதிரியை கூட பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே பகைவனுக்கு அருள்வாயின் மன்னிக்கக்கூடிய பான்மையில் வருகிற போது அவன் வந்து தசாவதார ராமனாக இடம்பெறுகிறான். எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆள் தசரதன். ராவணன் என்ன சின்ன ஆளா? அந்த காலத்து சம்பூர்ண ராமாயணம் சினிமா பாரு, என்டி ராமராவ் இருக்கார், டிகேஎஸ் பகவதி, அவன் வந்து அந்த வீணை வாசிக்கிற பாட்டு இன்னி கூட நீ கேட்கலாம், போடுங்க. இன்று போய் நாளை வா என்று ஒரு மானுடன் சொல்வதா டாயிங்னு வரும். இட்ஸ் வெரி குட் சாங். இன்று போய் நாளை வாராய், இன்று போய் நாளை வாராய் என எனையொரு மனிதனும்
பெரிய ஆழ்வார். அப்போது ராமர் எப்படி கடவுள் ஆகிறாரு? இப்படி தான் ஆகிறாரு. பங்காளி வேற்று தாய்க்கு பிறந்தவங்ககிட்டையும் அன்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் காட்டுக்கு போன்னு சொன்னால் பரதனுக்காக நாட்டை விட்டுட்டு போகிறோமா, தசரதன் என்ன நீ சொன்னால் கூட போகிறேன்றது. ஒரு பறவைக்கு மகனுடைய நிலையிலேருந்து ஈமக்கிரியை செய்கிறது. ஒரு குரங்கு சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாடு உணுத்தான்றது. ஒரு குகனை பிரதராக ஏற்றுக்கிறது. விபீஷணனை அக்செப்ட் பண்ணுறது. ராவணன் எல்லாத்தையும் இழந்தாலையும் நான் உன்னை மன்னிக்கிறேன் நாளைக்கு வான்னு சொல்கிறது. இப்படி went on proving that he is not a normal human being and he had some extraordinary qualities. இல்லையா? ஃபர்கிவ் அப்படின்வாங்க, ஃபர்கிவன்ஸ் அப்படின்வாங்க. இன் டிஃபீட் சர்ச்சில் 2வது உலக மகா யுத்தம் முடிஞ்ச போது உண்டாக்கிய அற்புதமான வார்த்தைகள். இன் டிஃபீட் டிஃபயன்ஸ், இன் விக்ட்ரி மெக்னானிமிட்டின்னா. வெற்றியில் பெருந்தன்மை, தோல்வியில் தோழாது இருத்தல். எவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணுறாங்க ராமாயணத்தில். அதனால தான் ராமர் இன்றைக்கும் எல்லாம் ஒரு 30% ஆஃப் தி ஹியூமன் பாப்புலேஷன் எல்லாம் பண்ணுறாங்க, கோயில் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராமர்னா எல்லாருக்குமே தெரியுது. காரணம் தீஸ் குவாலிட்டிஸ் விச் இஸ் செரிஷ்ட் அண்ட் வி ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ உங்களுடைய கேள்வி என்ன? ஒன்று ராமரை பற்றி, அந்த ஈமக்கடன் செய்யறது பற்றி. ஆனால் தான் ரீசன் சொல்லிட்டேனே. Did goddess Mookambika first come to be known to people due to Adi Shankara? Did he create, energize, enliven this new divine form? அப்படி இல்லை. மூகாசுரன் ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் இன்னைக்கு கொல்லூர் மூகாம்பிகை கோயில் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய காடு குக்குடாத்திரின்னு பேர். அந்த குக்குடாத்திரியில் அசுரன் இருந்தான். அவனை அழிப்பதற்காக தாய் பராசக்தி மூகாம்பிகை என்ற சிவசக்தி சொரூபத்தில் வந்தாள். மூகாம்பிகையோட ஸ்பெஷாலிட்டி சிவன் பாதி சக்தி பாதி. அந்த அசுரனை அழிச்சிட்டு அந்த அம்மா அந்த காட்டிலேயே உக்கிரமாக இருந்தாள். ஆதிசங்கரர் அந்த காட்டுக்கு போய் அந்த அம்மாவை சாந்தப்படுத்தி நீ இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுன்னு கூட்டின்னு வராரு. அந்த சொர்ணலிங்கம், சொர்ண ரேகையோடு கூடிய ஒரு சின்ன சிவலிங்கம் இல்லையா, அதுதான் அந்த அம்மாவுடைய ஸ்பிரிட்டு. அதை கொல்லூரில் அவர் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. அது மக்களுக்கு புரியணும். அதுக்கு மேலே ஒரு ஃபீமேல் ஃபேஸ் வச்சு இப்படி கவர் பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்கு அதை எடுப்பாங்க. இன்னும் ஜனங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் விக்கிரகம் இல்லையா, அது நார்மலாக நீங்கள் கோயிலெல்லாம் பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை பின்னால் வச்சார். ஸோ பின்னால் இருக்கிற விக்கிரகம் ஆதிசங்கர் வச்சது. முன்னால் இருக்கிற சொர்ணரேகையோடு கூடியது அந்த அம்மாளுடைய ஆத்மஸ்வரூபம். மற்றபடி பூஜைக்காக ஒரு முகப்படம் வைக்கிறாங்க. இப்படி தான் அந்த கொல்லூர் வந்தது. ஸோ பல இடங்களில் எந்த ஒரு தேவதா சக்தியும் கூட ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். அசுரனை அழிச்சப்புறம் அதுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் enshrined in a temple deity to help the people who go and pray for them. மூகாம்பிகை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸு. ஸோ நல்லா கூட பூஜைலாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல, ஒழுங்காக பூஜைலாம் பண்ணுவாங்க. நீங்கள் கர்நாடகாவில் கட்டாயம் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா கொல்லூர் மூகாம்பிகை பாருங்கள், சிருங்கேரி சாரதாம்பிகை பாருங்கள், கட்டில் துர்கா பாருங்கள், கோகர்ணத்தில் ராவணன் கொண்டு வந்து வச்ச சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது இருக்குது. மாதிரி ஒரு நல்ல கோயிலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தர்மஸ்தலா இருக்குது. 4-5 நல்ல கோயில் இருக்குது. ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்குது நல்ல கோயில். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலி பவர்ஃபுல் ஆர் சார்ஜடு டெம்பிள்ஸ் இன் கர்நாடகா. அங்கே கொஞ்சம் இன்றைக்கும் ஒழுக்கமாக செய்கிறாங்க, நான் கமர்ஷியல். ஐயரெல்லாம் கூட நீ போடுற துட்டுக்கெல்லாம் பார்க்க மாட்டான். கொல்லூரில் பூஜை பண்ணுற ஐயர் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட தட்சிணிக்கெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டான். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உனக்கு தட்டி எடுத்துன்னு போய் பூஜைலாம் பண்ணுவாங்க. ஒரு தினம் மேலே உட்கார வச்சு அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த சீஃப் ப்ரீஸ்ட்டு இந்த வம்புக்கெல்லாம் வரவே மாட்டான். அவன் பாட்டிக்கு அவன் உண்டு அப்படின்னு இருக்கான். ஸோ நிறைய கோயில்களில் அந்த பிரதான் இருக்கார் இல்லையா, அவர் வரமாட்டார். உங்களை குளிப்பாட்டி மாலை போட்டு மரியாதை பண்ணுறதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வர்றதே கிடையாது. இது மாதிரி கர்நாடகாவில் சில கோயிலில் டிசிப்ளின் இருக்குது. நெஞ்சக்கத கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சகன கல்லு உருகாதா, கொஞ்சம் மொழி செவியும் பருகாதா, என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா, பஞ்சன மனம் லேசாகாதா, உன்னை
பற்றிய ஜோதியில் கலவாதா நெஞ்சகன கல்லு உருகாதா வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா அஞ்சி வாழும் நிலை தீராதா நான் அழுது அரற்றுவது போதாதா நான் அழுது அரற்றுவது போதாதா நெஞ்சகன கல்லு உருகாதா மிஞ்சும் பேராசை ஒழியாதா என்னுள் மிதக்கும் அகங்காரம் அழியாதா தஞ்சம் என்று மனம் கூவாதா என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா நெஞ்சகன கல்லு உருகாதா நிமலனின் பதமதில் சரியாதா நெஞ்சகன கல்லு உருகாதா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா